வெல்கம் டு எஸ்என்பி ரங்கோலி கிரியேஷன்ஸ். அதில் ஆயில் விடாமல் வெறுமனே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், மிளகு அரை ஸ்பூன், வரமிளகாய் 3, லவங்க இலை, பிரிஞ்சி இலை, லவங்கப்பட்டை, லவங்கப்பூ, இது எல்லாமே வெறுமனே அப்படியே கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கணும். நல்ல பூ போல திருவின தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப்பு. இப்போ இதையும் சேர்த்து அதோட வறுத்துண்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வறுபட்டுருச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும். மசாலா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் மசாலா, இருந்து 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். எட்டி புளி கரைசல்லிருந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் விட்டுண்டு ஆயில் காஞ்ச உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை அதில் விட்டு கொதிக்க விடணும். கொஞ்சம் நல்லா அந்த மசாலா வாசனை, அதாவது பச்சை வாசனை போக தண்ணி கொதிக்க விட்டுட்டு உருளைக்கிழங்க மசிச்சு இதில் போட்டுக்கணும். மசாலா வாசனை போக வச்சு கொதிக்க விடணும். பச்சை வாசனை போயிட்டு இப்போ நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் சில்லித்தூள், காஷ்மீரி சில்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்க வேண்டியதான். நல்லா ஆறி எடுத்து இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடு கொத்தமல்லி சட்னி வச்சுக்கோங்க. இப்போ புளி கரைசல் துளி எடி விட்டுக்கோங்க. சாட் மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டுருக்க சாட் மசாலா 1 ஸ்பூன், துளி பொடியாக நறுக்கின வெங்காயம், இந்த மாதிரி ஃபேனில் நெய் விட்டுக்கோங்க. இந்த பண்ணை இப்படி ஒரு போட்டு இப்படி அப்படி சுற்றி விடுங்க. லைட்டாக சூடான பிறகு திரும்ப இதே மாதிரி போட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க.